Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மூவி 2024ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் அண்ட் சர்வைவல் மூவியா ரிலீஸ் ஆன டேம்சல் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ பாபி லவ்லி அப்படிங்கிறவங்க இந்த படத்துல வந்து ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மூவி டேம்சல் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர்ஸ் ஒரு ஆக்ஷன் சர்வவே மூவி. பில்லி பாபி அப்படிங்கிற ஒரு லேடியோட லீடிங் ரோல்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது காலகாலமா வந்து நம்ம எக்கச்சக்கமான படங்கள் பார்த்துருப்போம். ஸோ அந்த படங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு அரசர் இருப்பாரு, அவரோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இல்லை அவரோட ஊர் மக்களை காப்பாத்துறதுக்கு அவர் போய் ஒரு நாட்டோட போராடி அதை ஃப்ரீடம் வாங்கிட்டு வருவார். இதுதான் ஒரு ஸ்டோரியா இருக்கும். பட் திஸ் மூவி இஸ் சோ மெனி டிஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்ல முடியும். பிகாஸ் இந்த படத்துல ஒரு குயின் அவங்களோட நாட்டு மக்களையும் அவங்களோட குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக ஒரு உயிர் தியாகம் பண்ணி அதுல இருந்து மீண்டும் எப்படி வந்து அவங்களோட அந்த அவங்க நினைச்சதை சாதிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் அந்த டேம்சல் படத்தோட கதை. ஸோ ஹீரோயினியை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி நாட்டோட குட்டி இளவரசி. அவங்க நாட்டில் இருக்க மக்கள் ரொம்ப குளிர் காலத்துல ரொம்பவே பணத்துக்காகவும் சரி சாப்பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நாட்டு இளவரசர்கிட்ட வந்து ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்புல என்னன்னா, உங்க பொண்ணை நாங்க கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறோம், நீங்க கொடுங்க, நீங்க கொடுத்தா உங்க நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரியான பணத்தை நாங்க கொடுப்போம் அப்படின்னு. ஸோ வழி இல்லாம ஹீரோனோட அப்பாவும் ரெண்டாம் தரமான அம்மாவும் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ அது மாதிரி கல்யாணமும் நடக்குது. ஸோ அந்த கல்யாணம் நடந்தா என்னோட நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஹீரோயினியான நம்ம மில்லி பாபி வந்து நினைச்சிட்டு போறாங்க. ஸோ அங்க நடக்கிறது என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்டு சில சடங்கு செய்துட்டு அந்த கையை எப்படி லைட்டா வெட்டி விட்டுரு, அந்த கையை மேல வச்சு துணி மாதிரி ஒன்று கட்டிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகணும் ஒரு ஒரு சின்ன ஒரு கேவ் மாதிரி ஒண்ணுக்குள்ளால. அந்த குகைக்குள்ள போகும்போது ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணை கீழே தூக்கி போட்டுறாரு. ஹீரோயினி குகைக்குள்ள விழுந்துடுறாங்க. உள்ள ஒரு ராட்சத ஒரு அது 1000 அடிக்கு மேல இருக்கும் ஒரு டிராகன் உள்ள இருக்கு. அந்த டிராகன் ஹீரோயினியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணது, உள்ள வெளியில தப்பிக்க முடியாது. ஹீரோயினி நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைச்சிட்டு பார்க்கும்போது உள்ள ஏகப்பட்டமான இந்த மாதிரி பாடிகள் இருக்கு. ஸோ ஹீரோயினிக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் அந்த விஷயம் பண்ணியிருக்காங்க, இறக்க போறது நான் ஃபர்ஸ்ட் ஆள் கிடையாது, எனக்கு முன்னுக்கு 5 பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ டிராகன் என்ன சொல்லுதுன்னா, ஹீரோயின்ட்ட உன்னோட வம்சத்தை சேர்ந்தவங்க என்னோட டிராகன் குட்டியை 3 கொன்னுட்டாங்க, அதால உன்னோட பெண் வம்சத்தை நான் இனப்பெருக்கம் செய்ய விட மாட்டேன், உன்னோட பெண் வம்சம் எல்லாத்தையுமே நான் அழிப்பேன் அப்படின்னு அந்த டிராகன் சொல்ல, ஹீரோயினி இல்ல அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இவங்களை கொல்றதுக்காக திறத்தது டிராகன். இப்போ ஹீரோயினி அந்த குகைக்குள்ள இருந்து உயிரோட வெளியில வந்தாங்களா இல்லையா, ஸோ உண்மையிலேயே அந்த டிராகனோட அந்த முட்டைகளை கொண்டது குஞ்சுகளை கொண்டது யாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஹீரோயினி வெளியில வந்து அவங்களுக்கு இப்படி செய்து அவங்கள பழி வாங்கினாங்க இல்லையா அப்படின்றதான் மெயின் தாட். இப்போ இந்த படத்துல நம்ம பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹீரோயினியா நடிச்சிருக்க பில்லி பாபி அப்படிங்கிறவங்க சின்ன பொண்ணு தான், 20 வயசு பொண்ணு, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டிங். ஸோ படத்தோட மொத்த ஹோல்டிங்கே அவங்க தான். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 2 ஹவர்ஸ் ரன் பண்ணக்கூடிய படத்தை அவ்வளோ அமேசிங்காக அவங்க வந்து அதை எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த கேவுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த டிராகனோட பேசிக்கிற அந்த விதத்தெல்லாம் தாண்டி இந்த படத்துல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது விஷுவல் எஃபெக்ட் அண்ட் சிஜி. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச 2 ஷாட், அந்த டிராகன் அப்படியே ஃப்ளை ஆகும்போது ஒரு ஷாட் வச்சிருப்பான், அந்த 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 விஎஃப்எஸ் காட்சி. ஆனால் உள்ள போனோடனே சின்ன சின்ன சிட்டுக்குருவிங்க நெருப்போட வந்து இறந்து சாகும். அந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா நீங்க ரூம்ல இருக்கீங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன் மட்டும் பாருங்க, அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கா அந்த சிஜி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸே இந்த சிஜி ஒர்க் தான். எந்த இடத்துல படம் ஃபுல்லா ஒரு 80% ஃபுல்லாவே சிஜி தான். இந்த அதுல எதுவுமே இது சிஜில தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளால கண்டுக்கவே முடியாத அளவுக்கு அந்த சிஜி ஒர்க் அவ்வளவு ஒரு அக்யூரேட்டா பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து அந்த ஒரு சின்ன சஸ்பென்ஸ், உண்மையாவே இந்த டிராகனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயினி கண்டுபிடிக்கிற விதம் நமக்கு கடைசி வரைக்கும் திக்கு திக்கா இருக்கிற விஷயம். ஹீரோயினி அந்த கேவ்ல இருந்து வெளில வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்த எல்லாமே வந்து நம்ம சீட் எட்ஜிலே உட்கார வச்சு நம்ம பார்த்துருப்பாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை சீட் எட்ஜில் உட்கார வச்சிருவாங்க. அந்த டிராகனை காமிச்சு ஒரு காட்சி, அவ்வளவு அற்புதமா அந்த காட்சி எடுத்திருப்பாங்க. அது டிராகனே நம்மளால அது சிஜி அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சூப்பரா அந்த ஒரு ராட்சத ஒரு பிரம்மாண்டமான அந்த டிராகனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த சினிமாட்டோகிராஃபோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஒரு குதிரையில போவாங்க ஒரு ஷாட். ஸோ அந்த ஷாட்ல எல்லாம் சினிமாட்டோகிராஃபர் அப்படியே கண்ணில் தொட்டி ஒத்திக்கிற மாதிரியான பயங்கரமான ஒரு ஷாட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதுல பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் வந்து ஹீரோயினியோட தங்கச்சி அப்பா எல்லாருமே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த ஹீரோயின் அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. அவங்க அப்பா அவங்க கண்ணு முன்னாடியே டிராகனால இறக்கப்படும் பொழுது அவங்க அந்த ஃபீல் பண்ற விதம். ஸோ
உண்மையாவே இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு அவங்க அதை ஆராய்ஞ்சு அதை கண்டுபிடிக்கிற அந்த ஆராய்ச்சி இது எல்லாமே கேவுக்குள்ள நடக்கும். ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஒரு குகைக்குள்ள இது எங்கேயுமே நமக்கு வந்து போர் அடிக்காம அந்த ஸ்கிரீன் பிளேயை நவுத்திட்டு கொண்டு போனதா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து IMDbக்கும் இந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் 6க்கு மேலதான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவி. வழக்கமா இந்த மாதிரியான ஒரு புராண கதைகள்ல பேசிக்கலி ஒரு அரச கதை அப்படின்னா நிஜமா ஒரு நியூடிட்டி அண்ட் ஒரு செக்ஷுவலான கண்டென்ட் உள்ள இருக்கும். பட் இந்த படத்துல ஒரு சின்னதா அந்த மாதிரியான ஒரு செக்ஷுவலான கண்டென்ட்டோ அடல்ட் கண்டென்ட்டோ இந்த படத்துல இல்லை அப்படிங்கிறபடியா இந்த படத்தை நம்ம ஃபேமிலிஸோட அண்ட் சூப்பரா உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு தரமான படம். அண்ட் அஃபிஷியல் தமிழ் டப்போட இந்த படம் வந்து இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர்ஸ் மூவி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நம்ம எக்கச்சக்கமான மூவி பார்த்துட்டு இந்த மாதிரி ராபின் குட்டான எக்கச்சக்கமான ஒரு படம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த டேம்சல் மூவி உங்களுக்கான படமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 அவுட் ஆஃப் 10 இந்த படத்துக்கு. ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பாருங்க, இந்த படம் இருக்கு. பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்க கருத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸ் ஒரு நியூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் தேங்க்யூ கைஸ்.